ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கோட செஷன்ல யூஜிசி நெட் பேப்பர் 1ல யூனிட் 4 கம்யூனிகேஷனோட பிஒய்க்யூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இமெயில் இஸ் அன் அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் வந்து ஒரு அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சின்க்ரோனஸ் அண்ட் அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு தெரியணும். சிம்பிளா இப்ப பார்க்கலாம். சின்க்ரோனஸ் அப்படின்னா லைவா, இப்போ யூடியூப் லைவ் வரும்போது நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்றோம் இல்லைங்களா. நான் என்ன கேட்கிறோம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னா உடனே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றீங்க. சோ ஒருத்தர் இன்ட்ராக்டிவா அட் லைவ்ல இருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்னா இப்ப இந்த யூடியூப் செஷனே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில ஏதாவது டவுட் இருக்கும்போது மறுபடியும் வந்து இந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். அட் ஏ டைம் ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, லைவா இருக்க மாட்டாங்க. லேட்டரா என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லைவ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. சில பேரால லைவ் ஜாயின் பண்ணிருக்க முடியாது இந்த செஷனுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, லேட்டா பார்க்கும்போது நான் இப்ப சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அப்ப வந்து ஆன்லைன்ல இருக்க மாட்டேன், ஆனா அந்த டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட ரெஸ்பான்ஸ்க்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். ஓகே, இப்ப என்ன ஆச்சு, இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட், இமெயில் வந்து அசின்க்ரோனஸ்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இமெயில் வந்து ஒரு அசின்க்ரோனஸ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு இமெயில் சென்ட் பண்றேன்னா அதே டைம்ல ரிசீவரும் ஆன்லைன்ல லைவா இருக்கணும் அப்படிங்கிற நெசசரி இல்ல. இப்போ ஒரு கம்பெனிலே கூட ஹெச்ஆர் என்ன பண்ணுவாரு, சில பேருக்கு வந்து சேலரி ஹைக் போட்டிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மெயில் போட்டுருவாங்க. எப்போ வந்து அந்த எம்ப்ளாயி மெயில் ஓபன் பண்றாரோ அப்பதான் என்னன்னு தெரியும் அவருக்கு, இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து ரிசீவ் பண்ணிருக்காருங்கிறதே அவருக்கு தெரியும். இன்னைக்கு என்ன பண்றோம், இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடும். இன்னைக்கு நைட் வந்து நமக்கு ஹெச்ஆர் மெயில் போட்டிருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் ஆஃபீஸ் டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சிஸ்டம்ல லாகின் பண்ணி நான் என்ன பண்றேன், என்னோட மெயில செக் பண்றேன். அப்போதான் நான் என்ன பாக்குறேன், இப்படி ஒரு மெயில் வந்திருக்குன்றதே பாக்குறேன். சோ இமெயில்ங்கிறது என்னது, அசின்க்ரோனஸ். அட் ஏ டைம் வந்து லைவா இருக்கணுங்கிற நெசசரி இல்ல. அண்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சோ அசசன் வந்து என்ன ஆச்சுங்க, கரெக்ட். அசசன் வந்து கரெக்ட். அடுத்து, இமெயில் சென்டர்ஸ் அண்ட் ரிசீவர் டு நாட் நீட் டு பி ஆன்லைன் அட் தி சேம் டைம். இதுதான் நம்ம இவ்வளவு நேரமா சொல்லியிருந்தோம். சோ கொடுத்திருக்க ரீசன் ஆல்சோ என்ன ஆயிடுச்சுங்க, கரெக்ட். சோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. ரெண்டுமே கொடுத்திருக்க அசசன் அண்ட் ரீசன் ஆல்சோ கரெக்ட். அதோட எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட். இங்க கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, நான் இப்ப சொன்னதான் இங்க டீட்டெயிலா கொடுத்திருக்கேன். சின்க்ரோனஸ்க்கான கீவேர்ட் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம் இன்டராக்ஷன். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ரியல் டைம் இன்டராக்ஷன். நான் இங்க லைவா இருக்கேன், நீங்களும் அந்த பக்கம் லைவா இருக்கீங்க, ரெண்டு பேரும் ரியல் டைம்ல கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரியல் டைம் இன்டராக்ஷன், சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன், டெலிஃபோன் கால்ஸ், லைவ் சேட். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனா லைவ் சேட் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். வீடியோ கான்ஃபரன்ஸ்னா நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். அசின்க்ரோனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சென்டர் அண்ட் ரிசீவர் அட் த சேம் டைம் வந்து இருக்கணும்ன்ற நெசசரி இல்ல. நாட் பிரசன்ட் சைமல்டேனியஸ்லி. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. ஃபர்ஸ்டே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இமெயில். இமெயில் வந்திருக்கா. அடுத்து எஸ்எம்எஸ் மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சிலர் வந்து அட் டைம் ஆன்லைன்ல இருந்தா மட்டும்தான் லைவா நமக்கு ரிப்ளை பண்ண முடியும். எல்லாரும் அதே டைம்ல எல்லாரும் ஆன்லைன்ல இருப்பாங்கன்ற நிச்சயம் கிடையாது. சோ நம்ம பண்ண மெசேஜ்க்கு லேட்டா வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களே, அதுதான். டிஸ்கஷன் ஃபோரம்லாம் என்ன, ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்புறம் இருக்க டவுட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, அதை லேட்டரா அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லெட்டர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு சென்ட் பண்ணா அது போய் சேர 2 நாள் ஆகும். சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் ஏ. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் கம்யூனிகேஷன் ஆல்சோ வெரி ஈஸி ஸ்கோரிங் யூனிட். 5 out of 5 வந்து ஈஸியா எடுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா 5 out of 5 ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் போவோமா. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். இது எல்லாமே பிஒய்க்யூ. நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பிஒய்க்யூ தான். ஸோ பிஒய்க்யூலே பாருங்க ஈஸியா எவ்வளவு கேட்டிருக்காங்கன்ட்டு. என்ன கொஸ்டின் பாருங்க, இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போமா. கம்யூனிகேஷன் அமங் லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். இது என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ இது என்ன கம்யூனிகேஷன், மாஸ்.
மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே, லார்ஜ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசுறது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்? மாஸ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. ஆப்ஷன் ஏ வருமா? வராது. பி என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பர்சன்ஸ். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டூ பர்சன்ஸ், ரெண்டு பேர் இருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ த ரைட் ஆப்ஷன் ஃபார் த கொஸ்டினுக்கு பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சி அண்ட் டி ஆப்ஷன் பார்ப்போமா? கம்யூனிகேஷன் த்ரோ மாஸ் மீடியா, இதுவுமே மாஸ் கம்யூனிகேஷன், இதுவுமே மாஸ் கம்யூனிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா டாக்கிங் டு ஒன் செல்ஃப், இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் செல்ஃப் டாக், அதாவது ஒருத்தர் தனக்குள்ளே பேசிக்கிறது, தன்னோட அப்பியரன்ஸ் பத்தி திங்க் பண்றது, பேசுறது, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். டாக்கிங் டு ஒன் செல்ஃப் கீவேர்டு இதுதான். டாக்கிங் டு ஒன் செல்ஃப் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பர்சன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. த ஸ்டடி ஆஃப் கம்யூனிகேட் எஃபெக்டிவ் ஆஃப் டைம் இஸ் நோன் அஸ். அதாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து டைமை பேஸ் பண்ணி எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல உங்களோட ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. த ஸ்டடி ஆஃப் தி கம்யூனிகேஷன் எஃபெக்ட், அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி இருக்குன்றாங்க. கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிரானிமிக்ஸ், பாலிகிரானிக், மோனோகிரானிக், ஹாப்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரானிமிக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிரானிமிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அதோட கீவேர்ட் வந்து பேஸ்ட் ஆன் டைம் அப்படின்னு நமக்கு தெரியணும். டைமை பேஸ் பண்ணி நடக்கிற கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரானிமிக்ஸ். ஓகே, இப்ப டைமை பேஸ் பண்ணி நடக்கிறதா என்னன்னு ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம பஞ்சுவலா போறது, ஒரு மீட்டிங்க்கு சொன்ன டைம்ல போயிட்டு நம்ம ஜாயின் பண்றது, ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள முடிக்கணும். இப்போ ஒரு லெக்சர் வந்து 45 மினிட்ஸ் தான் நமக்கு அலோகேட் பண்றாங்கன்னா அந்த 45 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறது, இதெல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரானிமிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிரானிமிக்ஸ். அதர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பாலிகிரானிக் அப்படி பாலி எஸ் எஸ் மேம், இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரானிமிக்ஸ். நிறைய டைப் கிரானிமிக்ஸ் கம்ஸ் அல்லது என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன், நிறைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நான் இங்க என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நான் வெர்பல் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வருது. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். எஸ் மேம், எஸ். யா, ஓகே. அடுத்து பார்ப்போம், அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? எஸ், நான் இங்க கொடுத்துருக்கேன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குங்கிறத. இதை நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டா நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க அதர் ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? அடுத்து பாலிகிரானிக், மோனோகிரானிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாலி அப்படின்னும் போது நம்ம ரெண்டு, மோனோன்னும் போது ஒண்ணு, அதாவது பாலினும் போது மல்டிபிள் அப்படின்னு நமக்கு ஒரு மீனிங் வரும்ல. மல்டிபிள் டாஸ்க ஒரே டைம்ல செய்யறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிகிரானிக். மோனோகிரானிக்னா ஒரு டாஸ்க ஒரு டைம்ல செய்யறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மோனோகிரானிக். இது ரெண்டுமே கம்ஸ் அண்டர் தி கிரானிமிக்ஸ். கிரானிமிக்ஸ்க்குள்ள வர்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிகிரானிக் அண்ட் மோனோகிரானிக். ஓகே, கிரானிமிக்ஸ்ங்கிறது ஜென்ரலி டைம் பேஸ் பண்ணி நடக்கிறது. அதுக்குள்ள வர்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிகிரானிக், மோனோகிரானிக். பாலிங்கிறது மல்டிபிள் டாஸ்க், மோனோங்கிறது ஒரே ஒரு டாஸ்க் அட் ஏ டைம்ல நடக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெப்படிக்ஸ், இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து ஒன் டைப் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஹெப்படிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டச். நம்ம
டச் பண்ணி பேசுறோம் இல்லைங்களா, டச் கம்யூனிகேஷன்ன்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஜென்ரலி கம்யூனிகேஷன்ல வர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கு. வர்பல்ங்கிறது நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் வர்பல் கம்யூனிகேஷன், ஆரல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நான் வெர்பல் அப்படிங்கிறப்போ நம்மளோட செய்கைகள் மூலம், உடல் அசைவுகள் மூலம் வெளிப்படுத்துற கம்யூனிகேஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல நிறைய டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. பாராலிங்குவிஸ்டிக், அப்பியரன்ஸ், ஹை கான்டாக்ட், ஹெப்படிக்ஸ், ப்ரானிமிக்ஸ், கிரானிமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் இங்க நான் கொடுத்துருக்கேன். அப்பியரன்ஸ் நம்மளோட வெளிப்புறத்தோட பிசிக்கல் அவுட்லுக்கை பேஸ் பண்ணி இருக்கிற கம்யூனிகேஷன். பாராலிங்குவிஸ்டிக் அப்படின்னா நம்மளோட டோன், பிச் ஆஃப் வால்யூம், ஒரு இடத்துல நான் அழுத்தி சொல்றேன், ஒரு இடத்துல என்னோட வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி சொல்றேன், ஒரு இடத்துல லோ பண்ணி சொல்றேன். பிச் ஆஃப் வால்யூங்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாராலிங்குவிஸ்டிக்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட், கெஸ்டர், பொஸ்டர் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இது எல்லாம் கம்ஸ் அண்டர் கைனடிக்ஸ்னு சொல்லுவோம். கைனடிக்ஸ் நம்மளோட பாடி மூவ்மெண்ட், கெஸ்டர், தம்ஸ் அப் காட்டுறது, பொசிஷன் நம்மளோட உட்காந்துருக்க பொசிஷன், தலையை அசைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுறோம் இல்லைங்களா, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எதுலன்னு பாத்தீங்கன்னா கைனடிக்ஸ். இது என்னது கைனடிக்ஸ். கைனடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட உடல் அசைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹை கான்டாக்ட், ஆக்கலிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை கான்டாக்ட், ஒருத்தரை முறைச்சு பாக்குறது, பிடிச்சவங்களை பார்த்தா நல்லா ஸ்மைலிங் லுக்கோட பாக்குறது, நல்லா சிரிச்சுக்கிட்டே பாக்குறது, ஒரு பிடிக்காதவங்களை பார்த்தா ஒரு மாதிரி முறைக்கிறது, இதெல்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஹை கான்டாக்ட், ஆக்கலிஸ்ட்ல வரும். ஹெப்படிக்ஸ் தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. டச்சிங், இப்போ ஒருத்தவங்க வந்து தவழ்ந்து போறாங்க அப்படின்றப்போ தவழ்ந்து போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஃபீலிங்ல ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றாங்க, அந்த நேரத்துல வந்து நம்மளோட வார்த்தைகளை விட நம்ம தொட்டு தடவி கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதற்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம முதுகு மேல ஒரு தட்டுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு ஜென்ரலா ஒரு ஹக் பண்றது, இதெல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ். இது எல்லாமே ஒரு டச், டச் மூலமா உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற, நீ வந்து தைரியமா இரு அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமா, அதுதான் ஹாப்டிக்ஸ்னு சொல்லுவோம். ப்ரானிமிக்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ், உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஸ்பேஸ்ல வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. கிரானிமிக்ஸ்ங்கிறது பேஸ்ட் ஆன் தி டைம். ஹார்டிஃபெக்ட்ஸ்ங்கிறது நான் வியர் பண்ணிக்கிற ஆர்னமெண்ட்ஸ், நான் வச்சிருக்க பிந்தி, நான் வச்சிருக்க வியர் பண்ணிருக்க வாட்ச், ஸ்பெக்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது ஹார்டிஃபெக்ட்ஸ். அண்ட் என்வரான்மெண்ட் என்னும் போது என்னோட சுச்சுவேஷன், ஆஃபீஸ், அதாவது என்னோட சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அமையிறது. நான் ஆஃபீஸ்ல, ஹோம்ல, என்னோட நான் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போறேன்னா அங்க இருக்கிறது, அங்க இருக்க கம்யூனிகேஷன், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி என்வரான்மெண்ட் கம்யூனிகேஷன். சோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல இவ்ளோ இருக்கு. நமக்கு கேட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிரானிமிக்ஸும் அண்ட் ஹாப்டிக்ஸும். பாலி அண்ட் மோனோ வந்து கம்ஸ் அண்டர் தி கிரானிமிக்ஸ்ல. இந்த கொஸ்டின் கிளியரா? இந்த மாதிரி கண்டிப்பா இப்ப இங்க நிறைய ஒரு 10-12 டைப் ஆஃப் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் வாய்ப்பு இருக்கு. இதை பாத்துக்கோங்க, இந்த கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒரு மேட்ச் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் நாய்ஸ் கொடுத்துட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நாய்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏ ஆப்ஷன் பிசியாலஜிக்கல் நாய்ஸ். பிசியாலஜிக்கல் நாய்ஸ், பிசியாலஜிக்கல்னா என்ன? நம்ம நம்ம வந்து சோர்ந்து போறது, எனக்கு வந்து ஒரு ஹில்னஸா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் கம்ஸ் அண்டர் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல். சோ இங்க அதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டிக். நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் ஃபேட்டிக். அடுத்து பிசிக்கல். பிசிக்கல் அப்படிங்கிறப்போ என்ன என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், என்னோட சைடு வந்து ரொம்ப நாய்ஸா இருந்ததுன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அது ஒரு டைப் ஆஃப் நாய்ஸ். அதாவது நாய்ஸ் மீன்ஸ் என்னோட சைடு வந்து ரொம்ப சவுண்டா இருந்தது, சவுண்டு தான் உங்களுக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னா அது என்னது, ஒன் டைப் ஆஃப் பிசிக்கல் நாய்ஸ். அண்ட் பிரைட் லைட்ஸ், இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஷின்லன்னு பாத்தீங்கன்னா பிரைட் லைட்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பிசிக்கலுக்கு மேட்ச் ஆகும். பிரைட் லைட் அப்படின்னும் போது இப்ப நான் உட்காந்து கிளாஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ஆப்போசிட்ல ஒரு பிரைட்டான லைட் போட்டு வச்சிருந்தா என்னால சிஸ்டமா பார்த்து கிளியரா கிளாஸ் எடுக்க முடியுமா? எனக்கு கண்ணு பூசிக்கிட்டே இருக்கும், என்னால என்ன பண்ண முடியாது, என்னோட மானிட்டர், என்னோட சிஸ்டம்ல போக்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து என் கண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இதுவுமே ஒன் டைப் ஆஃப் பிசிக்கல் நாய்ஸ், பிரைட் லைட்ஸ். அண்ட் சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறோம். சைக்காலஜிக்கல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை பத்தி அதாவது இங்க நிறைய இதெல்லாம் ஒரு ஒரு டைப் ஆஃப் பேரியர் தான். சைக்காலஜிக்கல் பேரியர்னும் போது ஒருத்தர் எப்பவோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு அவங்கள நான் என்ன பண்றது, ப்ரீஜட்ஜ் பண்றது. இவர் இப்படிதான், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலம் இவர் இப்படிதான் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், ப்ரீஜட்ஜ் பண்ணிடுறேன். அதெல்லாம் பயாஸ்டா இருக்கேன், ஒரு பர்சனுக்கு வந்து நான் பயாஸ்டா நடந்துக்கிறேன் பாத்தீங்களா, இது எல்லாமே எங்க வரும்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல்ல வரும்.
சைக்கா அதாவது ஒருத்தரை பத்தின அவங்கள ஒரு பர்சனை பத்தி நம்ம கிட்ட இருக்க தாட்ஸ் அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சைக்காலஜிக்கல்னு சொல்றோம். எப்பவும் அவர் அவர் பண்ணியிருப்பாரு, அவர்கிட்ட இருக்க முன் அனுபவத்தை வச்சு இப்பவும் அவர் அப்படிதான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ப்ரீஜட்ஜ் பண்றோம் இல்லையா? அது வந்து தவறு. அதெல்லாமே ஒரு நாய்ஸ். அண்ட் பாத்தீங்கன்னா சிமாண்டிக்னு இருக்கு. சிமாண்டிக் போது வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்றது, நான் ஒரு மீனிங்ல சொன்னா நீங்க ஒரு மீனிங்ல புரிஞ்சுக்கிறது. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிமாண்டிக் ரிலேட்டட். சிமாண்டிக் அப்படின்னும் போது வேர்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். சைக்காலஜிக்கல் அப்படின்னு வரும்போது நம்மளோட பாடி நமக்கு ஹில்னஸ், சோர்வா இருக்கிறது, டயர்டா இருக்கிறது, தலைவலியா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே பிசியாலஜிக்கல் வந்துடும். பிசிக்கல்ன்றப்போ நம்மளை சுத்தி நமக்கு என்ன நாய்ஸ் ஏற்படுது. இப்ப லைட் வந்து பிரைட்டா இருக்கிறது, என்னோட சைடு வந்து ரொம்ப நாய்ஸா இருக்கிறது, இல்லாட்டி நான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், வெளியே எங்கேயோ யாரோ பட்டாசு வெடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் நாய்ஸ். சைக்காலஜிக்கல் அப்படின்னு பார்த்தோம்போது ஒரு பர்சனை பத்தினா நமக்கான தாட்ஸ் வந்து ஆல்ரெடி முன் அனுபவத்தை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடுறது, ப்ரீஜட்ஜ் பண்றது, பயாஸ்டா இருக்கிறது, இதெல்லாம் சைக்காலஜில வரும். சிமாண்டிக் அப்படின்னு வரும்போது வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நாம் இல்லாட்டி இப்போ அவங்க சொல்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமாண்டிக்ல வரும். ஓகே, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் 2 வந்திருக்கு. சோ இங்க எங்க இருக்கு ஆப்ஷன் 2? இந்த பிங்கிற ஒரே ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ரிமைனிங் எல்லாத்தையும் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே கிளியர்? த அபவ் கொஸ்டினுக்கு வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே கிளியரா? வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க நான் உங்களுக்கு அதாவது இங்க நாய்ஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் பேரியர். பிசியாலஜிக்கல் பேரியர், பிசிக்கல் பேரியர், சைக்காலஜிக்கல் பேரியர், சிமாண்டிக் பேரியர். இது எல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் பேரியர். பேரியருங்கிறது என்னது? ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம கொடுக்கும் போது இதுல டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா, நடுவுல வந்து நிறைய இன்டரப்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேரியர்னு சொல்றோம். இப்ப நானே கூட உங்களுக்கு ஒரு லெக்சர் வந்து இப்போ ஒரு பிஓக்கு டிஸ்கஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதுல எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், இப்ப என்னோட நெட்ஒர்க் ஸ்டேபிளா இல்லையோ, இல்ல என்னோட சைடு ஏதாவது ஒரு நாய்ஸா இருந்தாவோ இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்குமா, இந்த செஷன் வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்குமா? இருக்காது. பாக்குற உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். என்ன இது சரியா கேட்கல, நம்மளோட இன்டர் கனெக்ஷன் ஸ்டேபிளா இல்லையா, அவங்க சைடு தான் ப்ராப்ளமா, இப்படிலாம் நமக்கு வந்து தோணுது இல்லையா? இதெல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரியர். கம்யூனிகேஷனை எஃபெக்டிவா பண்ண விடாம அஃபெக்ட் பண்றது எல்லாமே நமக்கு பேரியர்ஸா இருக்கும். இங்க என்னென்ன பேரியர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிசிக்கல் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நாய்ஸ், புவர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சொல்லலாம். சிமாண்டிக் பேரியர் இப்பதான் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு மீனிங்ல பண்ணிப்பேன், நீங்க ஒரு மீனிங்ல பண்ணிப்பீங்க. அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் பேரியர், ஸ்ட்ரெஸ், பயாஸ்ட், ப்ரீஜட்ஸ், லேக் ஆஃப் ட்ரஸ்ட், இதெல்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி. லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், நான் ஒரு அதாவது என்னோட கல்ச்சர்ல நான் ஒரு லாங்குவேஜை ஃபாலோ பண்ணிருப்பேன், நீங்க ஒரு லாங்குவேஜை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. சோ நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நான் என்ன பண்ண முடியாது, ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான நாய்ஸ் எல்லாம் இங்க ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேரியர். டெக்னிக்கல் பேரியருக்கு இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ சப்போஸ் நான் இப்ப கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு இப்போ இன்டர்நெட் இஷ்யூ ஆச்சுன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேரியர். அண்ட் எமோஷனல் பேரியர், என்னோட ஆங்கர், ஃபர்ஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துறேன் இல்லைங்களா, இது எல்லாமே எமோஷனல் பேரியர்ஸ். அண்ட் கல்ச்சரல் பேரியர், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல இருந்து இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்னும் போது அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், நம்மளோட பேக்ரவுண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கல்ச்சரல் பேரியர். அண்ட் பர்செப்ஷுவல் பேரியர், அசம்ஷன், ஒருத்தரை பத்தின அசம்ஷன், டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். ஒருத்தரை பத்தி நான் ஒரு வியூ பாயிண்ட்ல இருப்பேன், நீங்க ஒரு வியூ பாயிண்ட்ல இருப்பீங்க. நம்ம ரெண்டு பேரும் சேரும் போது நமக்குள்ள என்ன ஆகும், கிளாஷ் ஆகும். இது எல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் பேரியர். பேரியர்ஸ்ல இருந்தும் நமக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வருது. சோ இங்க கொடுத்திருக்கிறத ஒன் டைம் பாஸ் பண்ணிட்டு என்னென்ன இருக்கு, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, கீவேர்டு என்னங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு அசெஷன் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. பேரியர்ஸ் ஆர் எனி அப்டாக்கிள்ஸ் ஆர் டிஃபிகல்டிஸ். பேரியர்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன்ல ஒரு அப்டாக்கிள் ஆர் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்றோம். வே ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணும்போது, அதாவது இப்போ நமக்கே எடுத்துக்கோங்க, ப்ரீவியஸா பார்த்த கொஸ்டின் கூட ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது வர அப்டாக்கிள்ஸ், டிஃபிகல்டிஸ் எல்லாமே என்னன்னு சொல்றோம், பேரியர்னு சொல்றோம். ரீசன் என்ன கொடுத்து அசெஷன் கரெக்ட், அதுக்கான ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க, தே மே பி பிசிக்கல், மெக்கானிக்கல், சைக்காலஜிக்கல் அட் கல்ச்சுரல் ஆர் லிங்குவிஸ்டிக் இன் நேச்சர். அதாவது அது என்னவா இருக்கலாம், அந்த பேரியர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்னு சொல்றாங்க. பிசிக்கலா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், சைக்காலஜிக்கலா இருக்கலாம், கல்ச்சுரலா இருக்கலாம், லிங்குவிஸ்டிக்கா இருக்கலாம்னு சொல்றாங்க. இங்க கொடுத்திருக்க எல்லா பேரியர்ஸும் பார்த்தோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, மெக்கானிக்கல் பேரியர்னு கொடுத்திருக்காங்க.
மெக்கானிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே ஒரே டைப் தான். மெக்கானிக்கல்னு சொல்லலாம், டெக்னிக்கல்னு சொல்லலாம். நம்மளோட கனெக்ஷன்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட சேனல் இதெல்லாம் தான் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல். இதுல எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அது என்ன பேரியரா போகும், மெக்கானிக்கல் ஆர் டெக்னிக்கல் பேரியரா போகும். சோ இந்த கொஸ்டினுக்கு கொடுத்திருக்க அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ஓகே ஓகே, கிளியர்? இஸ் தட் கிளியர் வித் எவ்ரிஒன்? வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க, கம்யூனிகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன். ஆப்வியஸா அதுதான். கம்யூனிகேஷன்னா என்னது, ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வந்து டெலிவர் பண்றேன், நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், வே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து அடுத்து மேன்ஸ் நீட் ஃபார் கம்யூனிகேஷன் இஸ் எஸ் ஸ்ட்ராங் அஸ் நீட் டு ஹீட், ஸ்லிப் அண்ட் லவ். அதாவது உமன்ஸ் நம்ம எல்லாருக்கும், நம்ம உயிருள்ள ஜீவன் அனைத்துக்குமே கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க டெய்லி லைஃபை லீட் பண்றதுக்கு, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நீட் ஃபார் எவ்ரி ஒன். அங்க என்னென்ன ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹீட், ஸ்லிப் அண்ட் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத மத்தவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். ஓகே, சோ ஆப்ஷன் பி ஆல்சோ கரெக்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் ஏ கம்யூனிகேஷன் வித் ஒன் செல்ஃப். செல்ஃப் டாக் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ ஒன் செல்ஃப், செல்ஃப் டாக் இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன், இங்க கொடுத்திருக்கிறதும் கரெக்ட். ஆப்ஷன் சி ஆல்சோ என்னாச்சு நமக்கு இப்போ கரெக்ட். அடுத்து டி போவோமா, டி போவோம். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ் டூ பீப்புள் வித்தவுட் ஃபேஸிங் ஈச் அதர். அதாவது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ங்கிறது பிட்வீன் டூ பீப்புள்ஸ் தான், பட் ஃபேஸிங் ஈச் அதர், அதாவது ரெண்டு பேரும் நேருக்கு நேர் இருந்து பேசணும். ஆனா வித்தவுட் ஃபேஸிங்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. வித்தவுட்னு வந்துச்சு பாருங்க, வித் லைவா இருக்கணும். இன்டர்பர்சனல் போது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் தான். ஓகே, அடுத்து அடுத்து இ ஆப்ஷன் என்ன இருக்கு, பப்ளிக் கம்யூனிகேஷன் டென்ஸ் டு அக்கர் வித்தின் எ மோர் இன்ஃபார்மல் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர். பப்ளிக் கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க. இப்ப பப்ளிக்கா பேசும்போது கொஞ்சம் ஃபார்மலா தான் நம்ம பேசணும், ஃபார்மலா பேசணும். அடுத்து அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், அது வந்து ஸ்ட்ரக்சர்டா பிளான்டா இருக்கணும். நம்ம பாட்டுன்னு போயிட்டு பப்ளிக் ஸ்பீச்ல ஏனோ தானோன்ட்டு இன்ஃபார்மலாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஃபார்மலா நீட்டா ஸ்ட்ரக்சர்டா பேசணும், என்ன பேச போறோங்கிறத தெளிவா பேசணும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கம்யூனிகேஷன். சோ ஆப்ஷன் டி அண்ட் இ வந்து வராது இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆச்சு, தப்பு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ பி சி தான் கரெக்ட். இங்க என்ன இருக்கு, ஏ பி சி. உங்களுக்கு ஏ அண்ட் பி கரெக்ட்னு தெரிஞ்சிருந்தாலே என்ன பண்ணலாம், ஏ ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிருக்கலாம். அடுத்து இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். ஏ கரெக்ட்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருந்தாலே என்ன, பியையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இத ரொம்ப பாருங்க, கான்செப்ட் தெரிஞ்சா போதும், ரொம்ப ஈஸியாவே கம்யூனிகேஷன் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸும் சேர்ந்து தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ங்கிறத விட அதற்கான மீனிங் வந்து நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அதற்கான மீனிங் வந்து நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, விச் அமாங் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாஸ் மீடியா. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல எதெல்லாம் மாஸ் மீடியாவோட ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது யாரோட வேலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்றது கவர்மெண்டோட வேலை. கவர்மெண்டோட டாஸ்க் தான் என்னன்னு பாருங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்கறது, ஒரு பப்ளிக் பில்டிங்கை கட்டி கொடுக்கறது யாரோட டாஸ்க், கவர்மெண்டோட டாஸ்க். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வருமா, வராது. அடுத்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்னா என்ன, ஒரு மாஸ் மீடியால என்டர்டைன்மெண்ட் போது நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும், டிவி ஷோஸ் மேஜரா வரும். மியூசிக், நம்ம என்ன பண்றோம், டிவி ஷோஸ் பாக்குறோம், மியூசிக்ஸ் பாக்குறோம், நிறைய பொழுதுபோக்குக்கான சீரியல்ஸ் எல்லாம் பாக்குறோம். சோ இது எல்லாமே என்டர்டைன் பண்றதுக்காக மாஸ் மீடியா நமக்காக ப்ரொடியூஸ் பண்றது தான். சோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியா. சோ இது வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்றது. எதன் மூலமா நமக்கு இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்ணுது, பிரஸ், நியூஸ் சேனல்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான
மாஸ் மீடியா ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதாவது மாஸ் மீடியாஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரஸ், பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசைன்ஸ், இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ல வர்றதுதான் என்னன்னு பாருங்க. இந்த பிரஸ், நியூஸ் பேப்பர், மேகசைன்ஸ் இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா, சோ நமக்கு என்ன ஆச்சு, இப்போ இன்ஃபர்மேஷனும் வரும். அடுத்து டாக்ஸ் கலெக்ஷன். டாக்ஸ் கலெக்ஷன் யாரோட வேலை? இதுவுமே கவர்மெண்டோட வேலை. ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட வேலை. ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட வேலை. இத வந்து மாஸ் மீடியா பாத்துக்க போறது இல்ல. சோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து அட்வர்டைசிங் நம்ம அந்த ஆப்ஷன் வரும். என்ன அட்வர்டைசிங்? ஒரு ப்ராடக்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதை எதன் மூலமா நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம், எதன் மூலமா அதை விளம்பரப்படுத்தும்? டிவி சேனல்ஸ் மூலமாவோ ஆட் மூலமாவோ தான் நம்ம என்ன பண்றோம், விளம்பரப்படுத்துறோம். சோ அதெல்லாம் எங்க இருக்கு? மாஸ் மீடியால தான் இருக்கு. இப்போ ஒரு கவர்மெண்டே கூட ஒரு புதிய ஸ்கீம் ஒண்ணு வந்து கொண்டு வருதுன்னு வைங்க, அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு பர்சன் கிட்டயும் நான் இந்த ஸ்கீம் கொண்டு வரேன், இந்த ஸ்கீம் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போய் ஒவ்வொருத்தரையா பார்த்து மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அட்வர்டைஸ வந்து நியூஸ் சேனல்ல வந்து போடலாம். இல்ல தனியா அவர் என்ன பண்ணலாம், அவரே வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். அதாவது சேனல்ல வந்து பேட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு சிஎம்ஓ இல்ல அவங்க அங்க இருக்க மினிஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணலாம். இதெல்லாம் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா, மாஸ் மீடியா, என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது, அட்வர்டைசிங். சோ இதெல்லாம் தான் கரெக்டான ஆன்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டாக்ஸ் கலெக்ஷன் வராது. சோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்? பி, சி, இ. பிசிஇ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. மாஸ் மீடியாங்கிறது, மாஸ் மீடியா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா லார்ஜ் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்றது தான். இங்க என்னெல்லாம் மாஸ் மீடியால வருதுன்னு பாருங்க. டிவி ஷோஸ், ரேடியோ ஷோஸ், மேகசைன்ஸ், இன்டர்நெட், நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், பப்ளிக் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ரீச் பண்ண வைக்கிறது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மாஸ் மீடியா. டார்கெட் தி லார்ஜ் ஆடியன்ஸ், அதுதான் கீவேர்ட். ஓகே. என்டர்டைன்மெண்ட் டிவி ஷோஸ், பிலிம்ஸ், மியூசிக்னு வரும். இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நியூஸ், வெதர் ரிப்போர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எஜுகேஷனல் ரிப்போர்ட், பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் போது மாஸ் மீடியா மேஜர் ப்ரோமோட்டிங் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் ஐடியாஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, கொண்டு வர டூலா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாஸ் மீடியா. ஓகே. சோ த ரைட் ஆப்ஷன் இஸ் பிசிடி, பிசி அண்ட் இ. ஓகே. ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. which of the following statement are true? இதுவுமே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் பை டைரக்ஷனல். இப்போ கம்யூனிகேஷன் வந்து தெரியும், டைரக்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ்ல இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். சென்டர் வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். டேட்டா வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இதற்கு எக்ஸாம்பிளா நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எஃப்எம் ரேடியோ, கீபோர்ட், ரிமோட் கண்ட்ரோல், இது எல்லாமே எடுத்துக்கலாம். கீபோர்ட், ரிமோட்லாம் ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஒரே ஒரு வேல மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஆஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன்ல என்ன பண்ணிக்கலாம்னா, ரெண்டு பக்கமும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம், ஆனால் அட் ஏ டைம்ல பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சென்டர் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவர் ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், ரிசீவர் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணிக்கலாம். அட் ஏ டைம்ல ரெண்டு பேரும் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம், ரெண்டு பேருமே இன்ஃபர்மேஷனை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம் போத் டைரக்ஷன்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஆர்மில எல்லாம் அதிகமா, போலீஸ், ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் ரிசீவர் அதாவது சென்டர் என்ன சொல்றாருங்கிறத ரிசீவர் ரிசீவ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாரு, ரிசீவர் அதற்கான ரிப்ளை கொடுப்பாரு. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கு நம்ம ஒரு டெலிபோன் கால், வீடியோ கால் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ரெண்டு பேருமே அட் ஏ டைம்ல சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணலாம். டேட்டா கேன் பி டிரான்ஸ்மிட்டட் போத் டைரக்ஷன் அட் தி சேம் டைம். ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம், அட் ஏ டைம்ல பேசிக்கலாம். அதாவது நான் இப்ப பேசுறதுக்கு நீங்க உடனே திரும்ப அதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லலாம், இல்ல ரெண்டு பேருமே ஒரே டைம்லயும் பேசிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெலிபோன் கால், வீடியோ கான்ஃபரன்சிங், லைவ் சாட் எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இங்க ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க.
ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் பை டைரக்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஃபுல் டியூப்ளெக்ஸ் வந்து ஒரு பை டைரக்ஷனல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம், அட் ஏ டைம்ல இன்ஃபர்மேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, எஃப்எம் ரேடியோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். நான் இங்க சொல்லியிருந்தேன்னா எஃப்எம் ரேடியோ வந்து ஒரு சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனுக்கான எக்ஸாம்பிள். அதாவது இன்ஃபர்மேஷனை, அதாவது எஃப்எம் ரேடியோல என்னப்பா பண்ணுவாங்க, சென்டர் வந்து பாட்டு போட்டுட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுட்டே இருப்போம். அதான் அது மட்டும் தானே. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ. ஒன் வேல மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து பி ஆப்ஷன் ஆல்சோ கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, வாக்கி டாக்கி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தோம், வாக்கி டாக்கி யாருக்கான எக்ஸாம்பிள், ஆஃப் டியூப்ளெக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ இதுவுமே தப்பு, ஆப்ஷன் சி தப்பு. அடுத்து, இன் ஆஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் போத் டிவைசஸ் கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் டேட்டா அட் தி சேம் டைம். இல்ல, இது யாருக்கானது, ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கானது. இங்க ஃபுல்லுன்னு கொடுத்திருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இது யாருக்கான ஸ்டேட்மெண்ட், ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட். பட் இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து, லேண்ட்லைன் டெலிஃபோன் எக்ஸாம்பிள் ஆஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். லேண்ட்லைன் டெலிஃபோன் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் வரும், ஆஃப் டியூப்ளெக்ஸ்க்கு வராது. ஸோ ஆப்ஷன் சி, டிஇ மூணுமே தப்பு. ஏ அண்ட் பி ஒன்லி கரெக்ட். ஓகே, clear? Is that clear with everyone? Yes. Moving on to the next question. Next ஒரு மேட்ச் கொஸ்டின். இந்த பக்கம் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு அங்க அதற்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பப்ளிக் கம்யூனிகேஷன். பப்ளிக் கம்யூனிகேஷன்னா என்னது, இந்த மாஸ் கம்யூனிகேஷன் தான் சொல்லுவோம். லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க, ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுவாங்க, அத நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கம்யூனிகேஷன். இங்க இதுக்கான கீவேர்ட் வந்து மாஸ், லார்ஜ். இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க, லார்ஜ் பீப்புள்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கீவேர்ட்ஸா எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா இங்க ஒன் பர்சன் ஸ்பீக்கிங் டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ த மேட்ச் வந்து இதுதான். ஏக்கு வந்து 4, ஏக்கு வந்து 4. இதுதான் ஃபர்ஸ்ட். ஏக்கு 4 ஆப்ஷன் எங்க இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் இல்ல, ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கதான் இருக்கு. பி ஆர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நம்ம சூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க, பட் இதுக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்கும். இதுக்கு என்ன இருக்கும்னா ஒரு பவுண்டரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 பீப்புள்ஸ் ஆர் 7 பீப்புள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பவுண்டரியை செட் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் கம்யூனிகேஷன். குரூப் கம்யூனிகேஷன் இங்க பாருங்க, இது எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. வென் மெனி பீப்புள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இங்க லார்ஜ் பீப்புளுக்கும் மெனி பீப்புளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மெனி பீப்புள்னும் போது இந்த பவுண்டரியை வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணும். மெனி பீப்புள் பார்ட்டிசிபேட் இன் ஒன் கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர். இந்த குரூப் கம்யூனிகேஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு 6-7 பேர், இதெல்லாம் நிறைய ஆபீசஸ்லாம் நடக்கும். 6-7 பேர் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து மீட்டிங் போட்டு அதுல அங்க அந்த மீட்டிங் எதை பத்தி இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அதை பத்தி இருக்கலாம். அடுத்து ஒரு பிரைன் ஸ்ட்ராமிங் எடுப்பாங்க, எல்லாரோட ஐடியாஸும் எடுத்து அடுத்து ஒரு இம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்றதுக்கு இந்த குரூப் கம்யூனிகேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ பிக்கு வந்து ஆப்ஷன் 3 வரும். இதுதான் செகண்ட் ஆப்ஷன். ஸோ இங்க டீல பாத்தீங்கன்னா 1 இருக்கு, இது வராது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க, இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். நான் சொல்லியிருந்தீங்கன்னா செல்ஃப் ஆர் ஒன் செல்ஃப். இன்ட்ரா பர்சனலுக்கு யார் வருவா, கம்யூனிகேட்டிங் வித் ஒன் செல்ஃப். ஓகே, இன்டர்ஃபேஸ்னா என்ன, இன்டர்பர்சனல்னா என்ன, ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர்? அதே தான் நான் இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஓகே, கிளியர்? Okay, moving on to the last question. Which of the following are required to become a good listener? என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா ஒரு குட் லிசனர் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கீப் குவைட் வைல் லிசனிங். ஒருத்தர் வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு, அதை லிசன் பண்ணும்போது நம்ம குவைட்டா இருக்கணும். அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. கீப் குவைட் வைல் லிசனிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட்
லிசன் வித் நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்பீக்கர். லிசன் வித் நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ், ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசும்போது அந்த ஸ்பீக்கரை பத்தின பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கணுமே தவிர நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து வராது. ஓகே, அடுத்து ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் த ஸ்பீக்கர். இப்ப நான் வந்து லெக்சர் டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன்னா என்கிட்ட நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நான் கொடுக்குற லெக்சர் மேல, நான் கொடுக்குற பிஒய்க்யூ மேல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அப்பதானே அது வந்து ஒரு குட் கம்யூனிகேஷனா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா நான் பாட்டு நடத்திட்டு போற மாதிரி இருக்கும். உங்களால அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, எதுவுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ பீப்புள்ஸ்க்கு என்ன இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த ஸ்பீக்கர் மேல. இப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருக்கு அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஷோ இன்ட்ரெஸ்ட் டு தி ஸ்பீக்கர். ஸோ இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் லிசனருக்கு இருக்கணும். அடுத்து ஃபோக்கஸ் ஆன் த ட்ரெஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து என்ன கண்டென்ட் டெலிவர் பண்றாருன்னுட்டு அதன் மேலதான் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர அவரோட அப்பியரன்ஸ் மேலேயோ, ட்ரெஸ் கோட் மேலேயோ, அவர் வியர் பண்ணிருக்க ஆர்னமெண்ட்ஸ் மேலேயோ நமக்கு ஃபோக்கஸ் இருக்க கூடாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் டு எவ்ரி சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பீக்கர். ஓப்பன் மைண்டடா ஸ்பீக்கர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப வந்து அவர் நெகட்டிவ் தாட்ஸோடலாம் அணுகக்கூடாது. கீப் ரொம்ப ஓப்பன் மைண்டடா ப்ராடா இருக்கணும். யார் மேல? ஸ்பீக்கர் மேல. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்டும் வரும் இ. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் ஏ, சி அண்ட் இ. ஏ, சி அண்ட் இ. ஓகே, கிளியர்? ஹோப் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கம்யூனிகேஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ற ஒரு யூனிட். அண்ட் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும், அதற்கான மீனிங் தெரிஞ்சா போதும், ஈஸியா கொஸ்டின்ஸை கிராக் பண்ணிடலாம். ஹோப் இன்னைக்கோட செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமில பாத்தீங்கன்னா டிசம்பர் எக்ஸாம்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, வில் மீட் அனதர் செஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடா எந்த டாபிக்ஸ்ல இருந்து பிஒய்க்யூ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸ்டே டியூன்.